இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள், காணொளிக்குள் அழைத்துச் செல்கின்றேன். தற்பொழுது நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அம்மன்நாவலி வட்டாரத்தில் உள்ள கோவத்திராமணி, பம்மிவட்டவான், அம்மன்நாவலி 3 கிராமங்களையும் உள்ளடக்கி தேர்தல் தேசிய மக்கள் சக்தியின் கட்சியில் நான் போட்டியிட இருக்கின்றேன். இந்த தேசிய மக்கள் சக்திக்கு போட்டியிடுவதற்கான எனக்கு விருப்பு ஏற்படுவதன் காரணம் நமது நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் சிந்தனையும் அவர்களுடைய செயற்பாடும் எந்த கொள்கையோடு இணைந்திருந்ததன் காரணமாக இந்த கட்சியில் நான் சேருவதற்காக எனது விருப்பத்தை தெரிவித்திருந்தேன். ஆகவே தற்பொழுது நல்ல ஒரு கால சூழ்நிலை, ஊழலற்ற ஒரு அரசாங்கம், வீண்விரயமற்ற அரசாங்கம், சிறந்த ஆளுமை உள்ள அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களுடைய கட்சியில் நாங்கள் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும் சந்தர்ப்பத்தில் எமது பிரதேசம் சார்ந்த பல்வேறு அபிவிருத்தி வேலைத்திட்டங்களையும் முன்னெடுத்து செல்லலாம் என்ற தூர நோக்கின் அடிப்படையில் நாங்கள் படித்த சமூகமும் அரசியலுக்குள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கட்சியில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் முகமாக இந்த பிரதேசத்தின் விடிவுக்காக, இந்த பிரதேசத்தில் எல்லா சமூகமும் சிறந்து வாழ வேண்டும் என்பதற்காக, நீண்டகால இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக, இழந்ததை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த கட்சியில் இணைந்து பல வேலை திட்டங்களை செய்வதற்காக சில செயற்திட்டங்களையும் வகுத்து வைத்திருக்கின்றோம். பிரதேச சபைக்கு உட்பட்ட வேலை திட்டங்கள் குறிப்பிட்டனவாக இருந்தாலும் ஆளுங்கட்சியை சார்ந்திருப்பதனால் பாரிய வேலை திட்டங்களை அமைச்சினூடாக செய்வதற்கு நாங்கள் முன்மொழிவுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய பிரதேசத்தில் முதலாவதாக விவசாயத்தை அண்டிய பிரதேசம். இந்த விவசாயத்தை விருத்தி செய்ய வேண்டும். விவசாயத்தை விருத்தி செய்வது மட்டுமல்ல, விவசாய பொருட்கள் எல்லாம் முடிவு பொருட்களாக மாற்றமடைய வேண்டும். இடைத்தரகர் இல்லாமல் பாமர மக்களுக்கும் அந்த லாபங்கள் போய் சென்றடைய வேண்டும். அந்த வகையில் முதலாக நாங்கள் எடுத்திருக்கின்ற விடயம் எமது கட்டுமுறிவு பிரதான வீதி. இந்த வீதியை நாங்கள் அமைப்பதன் ஊடாக விவசாயிகள் மட்டுமல்ல, வேறு மாவட்டங்களுக்கு செல்பவர்களும் ஏனைய தொழில்களில் ஈடுபடுபவர்களும் பலனடையக்கூடிய ஆகும். கூடுதலாக எங்களை வாகன பிரதேசத்தில் இருந்த வருமானம் பெறக்கூடிய ஒரு பாதையாக இருப்பதனால், இதனை நிவர்த்தி செய்வதனால் கூடுதலான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, கட்டுமுறையில் இருந்து இரவு நேரங்களில் விபத்துக்கள் ஏற்படும் போது மிக விரைவாக வைத்தியசாலைக்கு அவர்களை கொண்டு செல்வதற்கும் பாதை மிக அவசியமாகும். அது கட்டுமுறையோடு மட்டுமல்ல, எமது பிரதேசத்தை அண்டிய அனைத்து வீதிகளும் செப்பனிடப்பட வேண்டிய வீதிகளாக காணப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மீனவர் தொழிலை நாங்கள் விருத்தி செய்ய வேண்டும். மீனவ ஆழ்கடல் மீன்பிடி அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நவீன மீன்பிடி இதுகளை உருவாக்க வேண்டும். நன்னீர் மீன் வளங்களை உருவாக்க வேண்டும். எங்கள் இயற்கைக்கு மாறான எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இயற்கையோடு ஒன்றிணைந்ததாக எங்களை வருமானங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கைத்தொழில்களை, எமது பிரதேசத்தில் கைத்தொழில் வலயங்களை உருவாக்க வேண்டும். சிறு கைத்தொழிலாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஒரு ஆடை தொழிற்சாலை உருவாக்க வேண்டும். இதனூடாக பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் ஏனைய இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் அபிவிருத்தியை மேற்கொள்ளலாம். சமூக சீர்கேடுகளை நாங்கள் இல்லாத ஒழிக்க முடியும். இதனை விட கல்வியினூடாக பல மாற்றங்களை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய பாரத பிரதேசத்தில் ஒரு பொதுவான ஒரு சிறந்த ஒரு விஞ்ஞான கணிதத்துறை சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு பாடசாலை அமைக்கப்பட வேண்டும் கட்டாயம். இன்று கைரவணியில் தொழில்நுட்ப கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு. அதை விருத்தி செய்து அதற்குரிய பலங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும்.
ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் 30-45 பேர் இருக்கிறார்கள். ஆனால் டெம்பரரி செட்டை தான் நிரந்தரமாக்கி கொடுத்திருக்கிறார்கள். பகுதிய வளங்கள் இல்லை, ஆசிரியர் வளங்கள் இல்லை, ஏனைய ஊழியர்கள் கூட எங்கள் பாடசாலையில் போடாமல் இருக்கிறது. முதலாவதாக எங்களை பெறுவது கல்வியை நாங்கள் விருத்தி செய்ய வேண்டும். இதுதான் எங்கள் முதலாவது குறிக்கோள். ஆகவே இதன் அடிப்படையில் ஏனைய வேலை திட்டங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் ஒரு அபிவிருத்தி குழுவின் மூலம் அதை இனங்கண்டு அதை ஜனாதிபதி ஊடாக அல்லது அமைச்சர்கள் ஊடாக தெரியப்படுத்தி அவர்களிருந்து பலங்களை பெற்று நாங்கள் எங்கள் மக்களுக்கு வேலை செய்வதற்காகத்தான் இந்த ஆளுங்கட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இதனை விட எங்களுடைய மாணவர்கள் சிறார்கள் சந்தோஷமான பொழுதுபோக்கை கழிப்பதற்கான ஒரு பூங்கா அமையவில்லை. அந்த பூங்கா ஒன்றை எங்கள் பாரத பிரியத்துக்காக நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு பொது சந்தையை உருவாக்க வேண்டும். ஒரு துறைமுகத்தை உருவாக்க வேண்டும். இதனூடாக எதிர்காலத்தில் பாரத பிரதேசம் மிகவும் சிறப்பாக எங்களுடைய மக்களுடைய உற்பத்தி முடிவு பொருட்களாக ஏனையவர்களுக்கு வழங்கப்படும் போது பொருளாதாரத்திலும் கல்வியிலும் ஏனைய சமூக மட்டத்திலும் பாரத பிரதேசம் உன்னதமான வளர்ச்சி அடையும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இந்த எதிர்பார்ப்பை நோக்கி ஜனாதிபதியின் கட்சியில் உள்ள நம்பிக்கைக்கும் அவர்களுடைய விசுவாசத்துக்கும் அமைவாக இந்த கட்சியில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எதிர்வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி அனைவரும் அரசாங்க கட்சியான சிவகாட்டு சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை உங்களில் ஒருவனாக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.